என்னுடைய தம்பிக்கு மெடிக்கல் காலேஜில் இடம் வேண்டும் என்று கேட்பது பொது காரியம் அல்ல. எனக்கு இந்த லைசன்ஸ் வேண்டும் என்று கேட்பது பொது காரியம் அல்ல. எப்படியாகிலும் எனக்கு வரி விழா செய்து கொடுங்கள் என்று கேட்பது பொது காரியம் அல்ல. ஆனால் எங்கள் ஊருக்கு வாய்க்கால் வேண்டும் என்று கேட்கிற பொழுது நிமிர்ந்து கேட்கலாம். எங்களுடைய வயலுக்கு உரம் வேண்டும் என்று கேட்கிற நேரத்தில் உரிமையோடு கேட்கலாம். எங்கள் பள்ளிக்கூடத்திற்கு தகுந்த ஆசிரியரை அனுப்புங்கள் என்று கேட்கிற பொழுது அதிகார குரலோடு கூட கேட்கலாம். எங்களுக்கு இந்த சலுகையை செய்யுங்கள் என்று கேட்கிற பொழுதுதான் உங்களுக்கும் குரல் தாழும், அதிகாரியும் நிமிர்ந்து நிற்பார். அதிகாரி நிமிர்ந்து நிற்காமல் கனிவாக பார்க்க வேண்டுமானால் நீங்கள் அவரை அணுகுகின்ற பொழுது பொது காரியத்திற்காக அணுக வேண்டும், ஊர் நன்மைக்காக அணுக வேண்டும், தனக்கென்றில்லாமல் பிறருக்காக அணுக வேண்டும். அப்படி ஊருக்கு ஒரு 10 பேர் கிடைப்பார்களானால் அவர்கள் அதிகாரிகளை அணுகி ஊர் நன்மைக்கான காரியங்களை எடுத்துச் சொல்லி மிக நேர்த்தியான முறையில் நம்முடைய ஊரையும் நம்முடைய மாவட்டத்தையும் நம்முடைய தமிழகத்தையும் வளரச் செய்ய முடியும், வாழச் செய்ய முடியும். அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அப்படிப்பட்ட நேசத்துணர்வு ஏற்பட வேண்டும் என்று நான் பெரிதும் விரும்புகிறேன். அப்படி